ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மாங்காய் சாதம். நல்ல சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வெயில் காலம் ஆரம்பமாகிடுச்சு. மாங்காய் சீசனும் தொடங்கியாச்சு. எங்கள் தோட்டத்துலேயும் நிறைய மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இனி மாங்காய் வச்சு நிறையா ரெசிபிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான மாங்காய் சாதம் பார்க்கலாங்க. இப்போ ரீசெண்டாக எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நல்ல ஒரு மாங்காய் சாதம் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சான்ஸே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை உங்களோடவும் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நார்மலாக நான் சாதம் வைக்க யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசி பார்பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நான் இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ரைஸை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி வடித்து குக்கரில் சேர்த்தாச்சு. 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். அடுத்தது மாங்காய். நான் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேங்க. எந்த வெரைட்டி மாங்காய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ரா மேங்கோ இருக்கணும், பழுக்காத கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காவாக இருக்கிறது தான் நல்லது. நான் இங்கே கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதனால் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. இப்போ இங்கே சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. 3 விசில் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஜம்முன்னு நல்லா சாதம் வெந்து நிற்கிது. லைட்டாக கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. நல்லா அப்படியே ஓப்பன் பேனில் ஆற விடும்போது ஜம்முன்னு அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். நம்மளுக்கு எந்த வெரைட்டி ரைஸஸ் செய்யும் போதும் சாதம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சாதம் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதும் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். பட் ஆயிலில் கொஞ்சம் வறுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஆயிலில் வறுத்துக்கிறேன். கூடவே 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்த விட்டுறலாங்க. இது வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியாக சாதம்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கிளறி எடுக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த முந்திரி பருப்பும் பீனட்டும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா இது பொரியணும். ஸோ இப்படி 1-2 நிமிஷம் நல்லா அதை வறுத்து விட்டுறலாம். இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் இல்லை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். இங்கே பச்சை மிளகாய் வரமிளகாய் இப்படி கலந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் மற்றபடி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா துருவின அந்த மாங்காவை சேர்த்து விட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. அதிக நேரம் வதக்க வேண்டாம். அடுத்தது இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். அதாவது மாங்காய் சாதத்தில் இந்த துருவின தேங்காய், ஒரு 1/2 மூடி துருவின தேங்காவை சேர்த்து விட்டு நம்ம கிளறி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் தேங்காய் சாதம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதாவது சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த தாளிப்புகளோட மாங்காய் தேங்காய் 2 சேர்ந்து இப்படி கிளறும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இந்த சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குயிக் ஈஸி ரெசிபியும் கூடங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக எதாவது ரெடி பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த மாங்காய் சாதம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் இது. ஸோ எல்லாம் ஒரு மிக்சடு ஃப்ளேவரோடு இருக்கும். மாங்காய் தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த சாதம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக குக் பண்ணி வச்ச சாதமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ நல்லா எல்லாம் ஈவனாக கலந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும்
முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு சுவையான மாங்காய் தேங்காய் சாதம்னு இது சொல்லலாம். மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசனுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.